ஹலோ வியூவர்ஸ், குட் மார்னிங். நான் இப்போ ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக யூடியூப் சேனல் என்னோடய கிச்சன் இதெல்லாம் ப்ளாக்லாம் போடலாம்னு நினச்சிருந்துருக்கேன். நான் ரெசிபீஸ்லாம் கொஞ்சம் ஆக்சுவலாக இதில் நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு இலை வடான்னு சொல்கிறது அது பண்ணி காமிக்க போகிறேன். ஆக்சுவலாக இலை வடா ரொம்ப இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. அந்த அப்பளம் பண்ணுறோம் இல்லையா, அரிசி அப்பளம்லாம், அதோட மினி வெர்ஷன்னே வச்சுக்கலாம். அதோட ப்ராசஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம எப்படி ஈஸியாக வீட்லேயே இந்த இலவடாம் பண்ணுறது, அந்த எக்ஸிபிஷன்லலாம் உங்களுக்கு காமிப்பாங்க. நல்ல பெரிய சைஸ் அப்பளம் பொரியும் இல்லையா, அந்த மாதிரி அப்பளம் தான் இது. ஆக்சுவலாக இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னாக்க, புழுங்கல் அரிசி, மெயினாக புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி இருக்கு இல்லையா, அது ஒரு 2 உழக்கோ உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னாக்க நீங்கள் ஒரு அழகு கூட பண்ணிக்கலாம். அந்த ஒரு அழகு புழுங்கல் அரிசி ஒரு டம்ளரில் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அளந்து. அந்தமாரி ஒரு டம்ளர் அரிசியை நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்தோம். சோக் பண்ணி வச்சுட்டு, இப்போ சப்போஸ் உங்களுக்கு கூட வேணும்னாக்கா 4 டம்ளர் வேணுனாலும் 4 டம்ளர் ஓவர் நைட் சோக் பண்ணி வைக்கணும். 8 hours நல்லா வழன்னு மறுநாள் கிரைண்டரில் அரைச்சிட்டு கொஞ்ச நாள் புளிக்க வச்சதுனாக்க நல்லாயிருக்கும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு புளிக்க வைக்கிறதுக்கு டைம் இல்லைனாக்க அதில் நீங்கள் சால்ட்டு ப்ளஸ் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓமம் இதை காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா ஒரு பிஞ்சோ ஒரு 2 பிஞ்ச் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது அந்த ஓமம் சேர்த்துனா. ஏன்னா அரிசி மாவு இல்லையா, ஃபுல்லாக வேறு எதுவும் நம்ம போட போகிறதில்ல. இல்லை, ஓமம், அப்புறம் 2 பச்சை மிளகா. இல்லை உங்களுக்கு ஒரு அழகு தான் போடுறீங்கன்னாக்கா ஒரு பச்சை மிளகா போடும். அப்புறம் பெருங்காயம், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பெருங்காயம், சால்ட்டு, உங்களுக்கு எவ்வளோ சால்ட் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. இதுதான் இதுக்கு தேவையான முக்கியமான இன்க்ரெடியன்ட்ஸு. இல்லைன்னா இந்த ஓமத்துக்கு பதிலாக நீங்கள் எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பொரியும் போது அந்த எள்ளு வாசனை சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுதான் இதோட ப்ராசஸ்ஸு. உங்களுக்கு நான் கடையில் ஆக்சுவலாக இந்த இது வாங்கி வச்சுருக்கேன். இலவடாம் ஸ்டாண்டே கிடைக்கிறது உங்களுக்கு. அந்த இலவடாம் ஸ்டாண்டில் நீங்கள் இதை என்ன பண்ணலான்னாக்க, இதை இப்படி போட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 லேயர்ஸ் இருக்குது இதில். அந்த 6 இதுலேயும் நீங்கள் இந்த ஸ்டாண்டில் அந்த இலவடாத்தை வச்சு சொருகிடலாம். நான் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் இது உங்களுக்கு கிடைக்கலனாக்கா நீங்கள் வீட்டில் இருக்கிற சாதாரண பிளேட்டில் கூட அது ஒன்றொன்னா செஞ்சு அந்த இது மாவு நல்லா அந்த மாவை இதில் எழுதி அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது. ஆக்சுவலாக இதில் நான் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறேன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் இந்த எண்ணெய் ஆயில் கொஞ்சோண்டு, நல்லெண்ணெயோ இல்லை ரீஃபைண்ட் ஆயில், எனிதிங், இட்ஸ் யுவர் விஷ். நீங்கள் பாருங்களேன், இப்படி கொஞ்சோண்டு ஆயில் இது பண்ணிவிட்டு இந்த ஒரு ஸ்பூன் ஆயிலே ஒரு 2-3 ட்ராப் ஆயிலே நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு ரொம்ப ஆயில் கூட தேவையில்லை. வீட்டில் இருக்கிறவங்க யாராவது வயசானவங்க இருந்தால் கூட ஆயிலெலாம் சேர்க்க வேண்டாம்னாக்க இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு. நான் இதில் ஆக்சுவலாக ஓமம் தான் சேர்த்துருக்கேன். ஓமம் சேர்த்துட்டு பெருங்காயம், பச்சை மிளகா, சால்ட்டு. இது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னாக்க, நல்ல இந்த ரவா தோசைக்கெலாம் கரைக்கிறோம் பார்த்தீங்களா, நீரக்க இருக்கணும். அப்படியே தண்ணியாக இருக்கணும். உங்களுக்கு மாவு பார்த்தாலே தெரியும், தோசை மாவோட நீரக்க இருக்கணும். எவ்வளோ நீரக்க இருந்தாலும் இது ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. நான் இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னாக்க, இந்த ஸ்டாண்டில் இந்த ஒன்றா நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். உங்களுக்கு சப்போஸ் ஸ்டாண்ட் இல்லைனாக்க நீங்கள் தட்டில் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இது ரொம்ப 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 நல்லா இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இதை என்ன பண்ணணுன்னாக்க, துணியில் அப்படியே உரித்து எடுத்துட்டு இது ஒரு 2 செகண்ட்ஸ் நீங்கள் இது பண்ணால் போகிறோம். இங்கே பாருங்கள், இதான் நான் போட்டிருக்கிற இது. ஒரு சின்ன ஒரு அப்பளம் சைஸ்க்கு தான் இது பண்ணியிருக்கேன், இதில் எழுதியிருக்கேன். இது அப்படியே இந்த ஸ்டாண்டில் ஒன்றொன்னா ஒரு லேயராக நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸு அவ்வளோதான். இல்லைன்னா மினிமம் ஒரு 1 மினிட் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். இப்படி வச்சுட்டிங்கனாக்க இதை பாருங்கள், இதில் கொஞ்சம் இந்த புழுங்கல் அரிசி சேர்க்கும்போது கொஞ்சம் ஜவ்வரிசி கொஞ்சம் ஆட் பண்ணி ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு அந்த உரிக்கிறதுக்கெலாம் ஈஸியாக வரும். அப்பளம் போடும்போது பொரியறதுக்கு, அப்புறம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு உரித்து எடுக்கிறதுக்கு. அதனால்
அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் ஜவ்வரிசி ஆட் பண்ணிட்டீங்கனாக்கா இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அப்பளம் பொரியும் போது அப்படியே உரித்து சாப்பிடும்போது நீங்கள் ஆர்டினரியாக கூட பண்ணிக்கலாம். பட் ஜவ்வரிசி சேர்த்தா நல்லாயிருக்கும், இன்னும் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஜவ்வரிசி வேண்டாம்னு நினைக்கிறவங்க வேண்டாம், அதை ஆட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வந்து நான் வந்து இது பாருங்களேன், ரொம்ப மெல்லிஸாக தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த பாருங்கள் ஒரு 5 தட்டு தான் வச்சுருக்கேன் நான். குக்கர் நல்லா ஹையில் இதில் தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா குக்கருக்கு இதை போட்டுட்டு இதில் வந்து கேஸ் கட்டோட மூடிடுறேன். நான் நல்ல ஹை இதில் தான் வச்சுருக்கேன், நான் ஹை ஃப்ளேமில் ஒரு 2 செகண்ட்ஸ்ன்னு இல்லை, பார்ப்போம். அது ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் கூட ஆகலாம். டக்குன்னு உங்களோட ஃப்ளேமோட இதை பொறுத்தது. இதை முடிச்சிட்டிங்கனாக்கா ஒரே ஒரு 2 மினிட்ஸில் ஆகிடும். அப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வச்சுட்டு நல்ல வெயில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் நிழலில் கூட ஃபேன் காற்றுல கூட, சப்போஸ் நீங்கள் ஒரு உங்கள் வெதர் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது, எங்கள் ஊரில் வெயிலே வராது அப்படிங்கிறவங்க கூட இதை நல்ல ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லைன்னா ஒரு துணியோ நல்ல இதில் ஃபேனுக்கு அடியில் போட்டுட்டு கூட நீங்கள் இதை என்ன பண்ணலாம், உரித்து எடுத்துடலாம். அப்படியே எடுத்து ஒரு லேயராக நீங்கள் எடுத்து, நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இதை இது பண்ணணுன்னுட்டு, உரித்து எடுக்கணுன்னுட்டு. எடுத்து அந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் காய வச்சிங்கனாக்க ரொம்ப நல்லா இருக்கும். பொரியிறதும் உங்களுக்கு வந்து பொரியும் போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அகலமாக நல்ல இந்த எக்ஸிபிஷன் அப்பலாம் மாதிரி உங்களுக்கு பொரியும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. இது ஆயிடுத்து. இதை வந்து விசில் எதுவுமே நீங்கள் போட வேண்டாம், ஜஸ்ட்டு ஸ்டீமில் நம்ம இடியாப்பம்லாம் வேக வைக்கிறோம் இல்லையா, இட்லி இடியாப்பம்லாம் அந்த மாதிரி தான். ஈவன் கேஸ்கட் கூட நாட் நெசசரி, அப்படியே நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தா இப்போயே இதுவாகிருக்கும், ஸ்டீம் ஆகிருக்கும். நம்ம ஜஸ்ட் இதை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். ஈவன் கேஸ்கட் கூட நாட் நெசசரி உங்களுக்கு. இதை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய இலவடம். இந்த பாருங்கள், இந்த ஸ்டாண்டை நான் அப்படியே கையை வச்சு இதை விழவே விடாது, இதை அப்படியே தூக்கிட்டு இதை வந்து ஒரு சின்ன ஒரு கத்தியோ ஏதாவது ஜஸ்ட்டு நீங்கள் தண்ணியில் கூட கொஞ்சம் நனைச்சிக்கலாம். உங்களுக்கு சூடு ஜாஸ்தியாக இருக்குனாக்கா தண்ணியில் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திங்கனாக்கா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு தடவை நான் தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ இதை வந்து நான் வந்து எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இதை லேசாக இப்படியே ஓரத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே போதும். இங்கே பாருங்கள் எப்படி அழகாக வருது பாருங்கள். இதை நம்ம அப்படியே இந்த பிளேட்டில் போட்டுட்டு சூப்பராக வரும். இதை அப்படியே காய வச்சிங்கனாலே போதும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் திக்காக கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சிட்டிங்கனாக்கா அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். ஒன்றுமே கஷ்டமே இல்லை. இதை நீங்கள் என்ன பண்ணலாம்,
நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னாக்கா இதை என்ன பண்ணுவோம், இப்படி வந்து சுருட்டிடுவோம். அது ஆக்சுவலாக இது பாருங்களேன், இந்த மாதிரி சுருட்டிட்டு உங்களுக்கு இதை வந்து அப்படியே குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்தீங்கன்னாக்கா இந்த ரோல் மாதிரி இருக்கும். மோமோஸ்லாம் சாப்பிட்றதுக்கு இது அவ்வளோ ஹெல்த்தி. உங்களுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் ஓமோ இருக்குது, ஸ்டீம்டு ஃபுட்டு, பாயில்டு ரைஸில் பண்ணுறோம். ஸோ எந்த உடம்புக்கு வந்து நான் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னாக்கா இந்த பிளேட்டாலேயே உரிச்சு எடுத்துருவேன். இதை இது பாருங்க, அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக அழகாக வந்துடும். இன்னும் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்தோன்னாக்க இன்னுமே நல்லா வரும். இந்த மாதிரி கொஞ்சம் சரியாக வரலனாக்க நம்ம அதை சாப்பிட வேண்டியதான். ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காக நான் அடுத்த தடவைலேருந்து கொஞ்சம் திக்காக மாவு போட்டுக்கணும். ஃபஸ்ட் கிளாஸாக இந்த மாதிரி அப்பளத்தை நீங்கள் அழகாக வெயிலில் காய வச்சிங்கனாக்க, அப்படியே வெயிலில் இல்லைன்னா கூட நிழலையும் காய வைக்கலாம். ஓவர் நைட் காய்ஞ்சதுனாலே உங்களுக்கு இதுவாகிடும், உங்களுக்கு கிறிஸ்பாகிடும், சூப்பராக வரும். தேங்க்யூ வியூவர்ஸ். ஐ வாண்ட் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நான் இன்னும் நிறையா உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ வெரி மச். பாய்.